தமிழ்நாட்டுடைய முதல் கிரேட்டர் பிளமிங்கோ சரணாலயமாக தனுஷ்கோடி, ராமநாதபுரத்தின் தனுஷ்கோடி அறிவிக்கப்பட்டிருக்கு. அது என்ன கிரேட்டர் பிளமிங்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க. தனுஷ்கோடியை பாத்தீங்கன்னா பூனாரைகள் சரணாலயமாக அறிவிக்கப்படும் சொல்லிட்டு இந்த வருஷம் தாக்கல் செஞ்ச தமிழ்நாடு பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க. அந்த தனுஷ்கோடியானது பூனாரைகள் சரணாலயமாக, அதாவது கிரேட்டர் பிளமிங்கோ சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காலநிலை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள், என்னென்ன திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படுது அதை பற்றியும் பேசியிருப்பார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பசுமை இயக்கம், இல்லைன்னா பசுமை தமிழ்நாடு திட்டம் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 33% இன்க்ரீஸ் பண்ணணும், 33% அளவுக்கு தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பு அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம்னால இப்போ வரைக்கும் 10 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நம்ம தமிழ்நாட்டில் நடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஈரநில இயக்கம், அதாவது தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன். ஸோ இதை எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சதுப்பு நிலங்களை கண்டறிஞ்சு அதை வந்து மறுபடியும் அதை மறுசீரமைக்கணும், புனரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஈரநில இயக்கம் அப்படிங்கிறது 2023ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா இந்த ராம்சார் பட்டியலில் ஈரநிலங்கள் ஒவ்வொரு வருஷமும் சேர்த்துட்டு வராங்க இல்லையா, இந்தியாவிலே அதிகமான ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலமாக, ஈரநிலங்களை கொண்ட மாநிலமாக நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 20 தலங்கள் வந்து ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து தமிழ்நாடு காலநிலை மாற்ற திட்டமானது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு திட்டம் இந்தியாவில் லான்ச் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து தமிழ்நாட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ காலநிலை மாற்றத்தை வந்து எதிர்கொள்வதற்காக இந்த திட்டம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம், இது 2024ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து டிஎன் ஷோர் ஸ்கீம் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம், டிஎன் ஷோர் திட்டம் அப்படின்னு கேட்கலாம், நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ரீசெண்டா கூட இந்த டிஎன் ஷோர் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா கரியாச்சல்லி தீவை வந்து புனரமைக்கிறதுக்கு 50 கோடி நிதி உதவி செய்யறாங்க, நிதி ஒதுக்கீடு செய்யறாங்கன்னு கூட நம்ம பார்த்திருப்போம். கடலோர வளங்களை மீட்கணும், அங்கே மாசுபாட்டை குறைக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அங்கே அந்த கடலோரத்துல வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க.